தொல்தப்பி நாட்டுல உடுப்பூர்ல வேடர்களுக்கு அரசனான நாகன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மனைவி தத்தை. அவங்க 2 பேருக்கும் பிள்ளைகள் இல்ல. அதனால ரொம்ப மனவேதனைப்பட்டாங்க. குறிஞ்சி நில கடவுளான சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானத்துல சேவல் கோழிகளையும் மயில்களையும் விட்டு அவரை கும்பிட்டாங்க. சுப்பிரமணிய சுவாமி திருவருள்னால தத்தை கருவுற்றாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தது. அந்த பிள்ளைய நாகன் கையில் எடுத்தப்போ குழந்தை தின்னு வலிமையா பலம் நிறைஞ்சதா இருந்ததால குழந்தைக்கு தின்னு பேர் வச்சார். அந்த குழந்தை வளர்ந்து உரிய பருவத்துல வில் வித்தைய கத்துக்க தொடங்குச்சு. வில் வித்தையில வல்லவனாவும் ஆச்சு. நாகனுக்கு வயசானதால முந்தி மாதிரி வேட்டையாட முடியல. அதனால தன் அதிகாரத்தை தன் மகன் தின்னனாருக்கு கொடுத்தார். தின்னனார் வேட்டை கோலத்துல வேடர்களோட காட்டுக்கு போய் வேட்டையாடினார். அப்போ ஒரு நாள் வேடர்கள் வலைய கட்டி ஒரு பன்றிய புடிச்சாங்க. ஆனா அந்த பன்றி வலைய அறுத்துட்டு வேகமா ஓடிச்சு. அதை பார்த்த தின்னனார் அதை கொல்ல நினைச்சு அது ஓடுற வழியில தானும் வேகமா ஓடினார். நானன் காடன்கிற 2 வேடர்கள் அவர் பின்னாடியே ஓடினாங்க. ரொம்ப தூரம் ஓடி போன அந்த பன்றி களைப்புல மலை சாரல்ல ஒரு மரத்து நிழல்ல நின்னுச்சு. அதை பார்த்த தின்னனார் அது பக்கத்துல போய் உடைவால உருவி அதை குத்தினார். அது 2 துண்டாச்சு. இறந்து கிடந்த அந்த பன்றிய பார்த்து நானனும் காடனும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. தின்னனார கும்பிட்டு, ரொம்ப தூரம் நம்ம ஓடி வந்ததால பசி வாட்டுது, இந்த பன்றிய நெருப்புல காய்ச்சி தின்னு தண்ணிய குடிச்சிட்டு வேட்டைக்கு மெதுவா போவோம்னு சொன்னாங்க. தின்னனார் அவங்க கிட்ட இந்த காட்டுல தண்ணி எங்க இருக்குன்னு கேட்டார். அதுக்கு நானன் அந்த தேக்கு மரத்தை தாண்டி போனா மலை பக்கத்துல பொன் முதலியாறு ஓடுதுன்னு சொன்னார். அதை கேட்ட தின்னனார் இந்த பன்றிய எடுத்துட்டு வாங்க, நம்ம அங்கேயே போவோம்னு சொல்லி அந்த திசையில நடக்க ஆரம்பிச்சார். அங்கிருந்து அரைக்காத தூரத்துல இருக்கிற திருக்காலத்தி மலைய பார்த்தார். நானனை பார்த்து நமக்கு முன்னாடி இருக்க அந்த மலைக்கு போவோம்னு சொன்னார். அதுக்கு நானன் அந்த மலையில குடுமி தேவர் இருக்கார், நம்ம போனா கும்பிடலாம்னு சொன்னார். இந்த மலையை நெருங்க நெருங்க ஏன் மேல இருக்க பாரம் எல்லாம் குறையிற மாதிரி தோணுது, இனி என்ன நடக்குமோ தெரியலன்னு சொன்னபடி ஆசை இன்னும் அதிகரிக்க தின்னனார் இன்னும் வேகமா நடந்தார். பொன்முகலி ஆத்துக்கு வந்தாங்க. ஆத்தங்கரையில இருந்த மர நிழல்ல கொண்டு வந்த பன்றிய வச்சாங்க. காடனை பார்த்து தீ மூட்டி நெருப்ப உண்டாக்கு, நாங்க இந்த மலையில ஏறி சாமியை கும்பிட்டு வர்றோம்னு சொன்னார். நானனோட பொன்முதலி ஆத்தை தாண்டி அங்கிருந்த மலைச்சாரலுக்கு போய் சேர்ந்தாங்க. மலையில நானன் முன்னாடி ஏற தின்னனாரும் கூடவே போனார். சிவலிங்கம் இருக்கிறத பார்த்தார். பார்த்ததுமே பரமசிவனோட அருட்பார்வை இவர் மேல பட்டது. இரும்பு ரசாயன மாற்றம் அடைஞ்சு தங்கமான மாதிரி அவர்கிட்ட அதுவரை இருந்த குணங்கள் எல்லாம் மாறி சிவபெருமான் மேல அன்பு நிறைஞ்சவரா அன்புருவமானார். ரொம்ப காலமா பிரிஞ்சிருந்த தன் குழந்தைய பார்த்த தாய் மாதிரி தாங்க முடியாம ஓடி போய் அவர் தோள்கள் அந்த சிவலிங்கத்துக்கு மேல அழுந்துற அளவுக்கு அந்த இறைவனை தழுவி மோந்து முத்தமிட்டார். ரொம்ப நேரம் பெருமூச்சு விட்டபடி நின்றார். அவர் உடம்பெல்லாம் ரோம சிலர்க்க, 2 கண்கள்லையும் கண்ணீர் வடிய வெயில்ல பட்ட மெழுகு மாதிரி மனசுருகி போனார். இந்த சாமி எனக்கு அகப்பட்டது என்ன ஆச்சரியம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஐயோ, சிங்கம் யானை புலி கரடி முதலான கொடிய மிருகங்கள் சஞ்சரிக்கிற காட்டுல நீங்க எந்த துணையும் இல்லாம ஒரு வேடன் மாதிரி எப்படி தனியா இருக்கீங்கன்னு சொல்லி மனவேதனைப்பட்டார். தன் கையில இருந்த வில் கீழே விழுந்தது கூட தெரியாம பரவச நிலையில இருந்தார். ஒரு வழியா மனசு தெளிஞ்சு இவர் தலையில தண்ணிய ஊத்தி பச்சிலையும் பூவையும் வச்சது யாருன்னு கேட்டார். அப்போ அவர் பக்கத்துல நின்ன நானன், நான் முந்தி ஒரு சமயம் உங்க அப்பாவோட வேட்டையாடிட்டு இருந்தப்போ இந்த மலைக்கு வந்தேன். அப்போ ஒரு பிராமணன் இவர் தலையில தண்ணிய ஊத்தி இலையையும் பூவையும் வச்சு சாப்பாட்டை ஊட்டி சில வார்த்தைகள் பேசினதை பார்த்திருக்கேன். இன்னைக்கும் அவன் தான் இப்படி செஞ்சிருப்பான் போல இருக்குன்னு சொன்னார். அதை கேட்ட தின்னனார் அந்த செயல்கள் தான் திருக்காலத்தி அப்பருக்கு பிடிக்கும் போலன்னு நினைச்சார். அப்புறம் ஐயோ, இவருக்கு இறைச்சியை படைக்க ஒருத்தரும் இல்லையே, இவர் இங்க தனியா இருக்கார், இறைச்சிய போய் கொண்டு வரணும், ஆனா இவரை பிரிய எனக்கு மனசு இல்ல, நான் இப்போ என்ன செய்வேன், எப்படியும் இறைச்சிய கொண்டு வரணும்னு சொன்னபடியே சாமிய பிரிஞ்சு கொஞ்ச தூரம் போவார். ஒரு பசுமாடு தன்னோட வாழ்நாள்ல ஒரு தடவை மட்டும் கண்ணுக்குட்டிய ஈந்துச்சுன்னா அதை தலையீற்று பசுன்னு சொல்லுவான். கண்ணுக்குட்டிய பிரியிற தலையீற்று பசு மாதிரி சாமி கிட்ட திரும்பி வருவார். கட்டி அணைச்சுக்குவார். திரும்பியும் போவார். கொஞ்ச தூரம் போய் அளவு கடந்த ஆசையோட சாமிய திரும்பி பார்த்து நிப்பார். சாமி, நீங்க சாப்பிடுறதுக்கு மிருதுவான நல்ல இறைச்சிய நானே பார்த்து எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லுவார்.
நீங்க இங்க எந்த துணையும் இல்லாம தனியா இருக்கிறதுனால நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். உங்களுக்கு பசி அதிகமாச்சு, அதனால நான் இங்க நிக்கவும் மாட்டேன். ஐயோ, நான் என்ன செய்வேன்னு சொல்லி தார தாரையா கண்ணீர் வடிய நிப்பார். அப்புறம் ஒரு வழியா துணிஞ்சு வில்ல எடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டு சுவாமி சன்னிதானத்துல இருந்து கிளம்புவார். நானன் பின்தொடர மலையிலிருந்து இறங்குவார். வேற எந்த விஷயத்திலையும் அணுவளவு ஆசை கூட இல்லாம அன்பு மயமா முதலியாத்த கடந்து அக்கறை ஏறி அங்க இருக்க சோலைக்குள்ள போனார். அவரை பார்த்ததும் காடன் எதிர போய் அவரை கும்பிட்டு, நெருப்புல வாட்டி வச்சிருக்கேன், பன்றியோட ஒவ்வொரு பாகமும் நல்லா வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க, நம்ம திரும்பி போகணும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தீங்கன்னு கேட்டார். அத கேட்ட நானன் இவர் மலையில இருக்க சாமிய பார்த்ததும் அவரை கட்டி பிடிச்சிட்டு மர பொந்த விடாத உடும்ப போல அவரை விட்டுட்டு வர முடியாதவரா அங்கேயே நின்னார். அந்த சாமி சாப்பிடறதுக்காகத்தான் இங்க இறைச்சி எடுத்துட்டு போக வந்திருக்கார். நம்ம குல தலைவர் பொறுப்பை விட்டுட்டார், அந்த சாமிக்கு அடிமை ஆயிட்டார்னு சொன்னார். உடனே காடன், திண்ணரே, நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு சொன்னார். திண்ணனார் அவர் முகத்தையே பார்க்கல. பன்றிய நெருப்புல வதக்கி அதோட தசை பகுதிகளை அம்பால கிழிச்சு அம்புல கோர்த்து நெருப்புல காய்ச்சி பதமா வேக வச்சார். அத வாயில போட்டு ருசி பார்த்தார். பல்லால மெல்ல மெல்ல பல தடவை அதக்கி நல்ல வெந்து ருசியா இருக்கிற இறைச்சி துண்டுகளை தேக்கிளையினால தைக்கப்பட்ட தொன்னையில வச்சார். நல்லா இல்லாத இறைச்சி துண்டுகளை வெளியே துப்பினார். அதை பார்த்ததும் நானனும் காடனும் இவருக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைச்சாங்க. நல்ல வெந்து ருசியா இருக்கிற இறைச்சி துண்டுகளை தொன்னையில துப்புறார், மத்தத கீழே எறிகிறார். அவருக்கு பசிக்குது, இருந்தாலும் அவர் சாப்பிடுறது இல்ல, நம்மளுக்கும் தரல. இவருக்கு சாமி பைத்தியம் பிடிச்சிருக்கு, இத எப்படி தீக்கிறதுன்னு தெரியலையே. தேவராட்டியையும் நாகனையும் கூட்டிட்டு வந்து இத தீக்கணும். வேட்டை காட்டுல நிக்கிற மத்த வேடர்களையும் கூட்டிட்டு நம்ம போவோம்னு நினைச்சபடி கிளம்பினாங்க. நானனும் காடனும் திண்ணனாரோட அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர போனது கூட திண்ணனாருக்கு தெரியல. அவர் வேக வேகமா தொன்னையில மாமிசத்தை எடுத்துக்கிட்டார். சாமிக்கு திருமஞ்சனம் செய்ய ஆத்து தண்ணிய குடிச்சு முழுங்காம வாயிலேயே வச்சுக்கிட்டார். பூக்களை பிடுங்கி அவர் தலை முடியில செருகிட்டார். ஒரு கையில வில்லையும் அம்பையும் வச்சுட்டு இன்னொரு கையில தொன்னையில இறைச்சியை எடுத்துட்டு கிளம்பினார். ஐயோ, என் உயிர் துணையான சாமி ரொம்ப பசியினால இழைச்சு போயிருப்பாரோன்னு நினைச்சு இறக்கப்பட்டு பதச்சு போய் ஏங்கி குஞ்சு இறை சாப்பிடணுமேனு மனசு தாங்காம ஓடுற பறவை மாதிரி அவர் மன ஓட்டம் பின்னாடி வர இவர் அதுக்கு முன்னாடி சாமி கிட்ட போனார். சாமி கிட்ட போனதும் அவர் திருமுடி மேல இருந்த பூக்களை தன்னோட கால் செருப்புனால கீழே தள்ளி விட்டார். தன் வாயில இருந்த திருமஞ்சன நீரை தன்னோட மனசுல உள்ள அன்பை துப்புரவர் மாதிரி திருமுடி மேல துப்பினார். தன் தலையில இருந்த பூக்களை இறைவன் திருமுடி மேல சாத்தினார். தொன்னையில இருந்த இறைச்சிய சாமி முன்னாடி வச்சு மிருதுவா நல்லா இருக்க இறைச்சி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து அம்புல கோர்த்து நெருப்புல பதமா காய்ச்சி பல்லுல மென்னு பார்த்து நாக்கால ருசிச்சு பார்த்து படைச்சிருக்கேன். இந்த இறைச்சி எல்லாம் நல்லா இருக்குது, சாமி இதை சாப்பிடணும்னு சொல்லி படைச்சார். அப்புறம் சூரியன் மறைஞ்சது. துஷ்ட மிருகங்கள் ஏதாவது சாமிக்கு கஷ்டம் கொடுக்குமோன்னு நினைச்சு பயந்து அம்பு பூட்டின வில்லோட தயார் நிலையில நின்னார். மறந்து போய் கூட கண்ணை மூடாம சாமிக்கு பக்கத்திலேயே கண்ணு முழிச்சிட்டு நின்னார். விடிஞ்சதும் சாமிக்கு இறைச்சி எடுத்துட்டு வர்றதுக்காக வேட்டையாட மலைச்சாரலுக்கு போனார். அப்போ அங்க அறிவு, அருள், அடக்கம், தவம், சிவபக்தி முதலானது எல்லாம் திரண்டு ஒரு வடிவம் எடுத்து வந்த மாதிரி திருக்காலத்தியப்பற தினம் சைவ ஆகமப்படி அர்ச்சனை செய்கிற சிவகோசாரியாருங்கிறவர் வந்தார். அவர் நல்வினை தீவினைகள்னால ஏற்படுற நல்லது கெட்டது எல்லாத்தையும் சம புத்தியோட பாக்குறவர். அழகான பெண்கள் வழிய வந்து தன்னை தழுவினாலும் அதனால சித்தம் கலங்காம அவங்கள தாயின்னு மதிக்கிற மகா முனிவர். அவர் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து போய் பொன்முகலியாத்துல குளிச்சு சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய திருமஞ்சனமும் பத்திர புஷ்பங்களையும் எடுத்துட்டு சிவ நாமத்தை உச்சரிச்சபடி சுவாமி சன்னிதானத்துக்கு வந்தார். அதுக்கு பக்கத்துல வரவே அங்க வெந்த இறைச்சியும் எலும்பும் இருக்கிறத பார்த்து நடுநடுங்கி போனார். குதிச்சார். பக்கத்துல ஓடி போய் நின்று, தேவாதி தேவனே, தேவரீரோட சன்னிதானத்துக்கு வர பயப்படாத துஷ்ட வேடர்கள் இந்த காரியத்தை பண்ணி இருக்கணும், அவங்க இப்படி செஞ்சுட்டு போக நீங்களும் சம்மதிச்சிங்களான்னு சொல்லி பதறி போய் அழுது விழுந்து புரண்டார்.
அப்புறம் சுவாமிக்கு அர்ச்சனை செய்யாம நேரம் கடந்து போச்சுன்னா என்ன பிரயோஜனம்னு நினைச்சார். அங்க இருந்த இறைச்சியையும் எலும்பையும் தொன்னையையும் தொடப்பத்தால தள்ளி சம்பிரோக்ஷனம் செஞ்சார். திரும்பி போய் பொன்முதலியாத்துல குளிச்சுட்டு வந்தார். வேத மந்திரங்கள்னால சுத்தி செஞ்சார். ருத்ர சமக நமகத்தினால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினார். பத்திர புஷ்பங்களால அர்ச்சனை செஞ்சார். சுவாமி முன்னாடி நின்று 2 கைகளையும் தலைக்கு மேல குவிச்சு 2 கண்கள்லாம் ஆனந்த கண்ணீர் வடிய திருமேனி முழுசு ரோமம் சிலிர்க்க அக்னியில அகப்பட்ட மெழுகு மாதிரி இலகி உருகி நாத்தழும்ப கீத நடையில இருக்க சாம வேதத்தை பாடினார். அதுக்கப்புறம் பல தடவை சுத்தி வந்து சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு நிம்மதியா கிளம்பி தன்னோட தபோவனத்துக்கு போனார். வேட்டையாடுறதுக்காக மலைச்சாரலுக்கு போன திண்ணனார் பன்றி, மான், கலை, மறை, கடமைங்கிற மிருகங்களை கொண்டு முன்ன மாதிரியே பக்குவமா நெருப்புல வாட்டி தொண்டையில வச்சார். அதுல கொஞ்சம் காட்டு தேனை பிழிஞ்சு அதோட கலந்தார். முன்ன மாதிரியே திருமஞ்சனத்துக்கு தண்ணியையும் பூவையும் எடுத்துட்டு மலையில ஏறினார். சுவாமி சன்னிதானத்துக்கு வந்தார். முன்ன மாதிரியே பூஜை பண்ணினார். தொண்டையில இருந்த இறைச்சிய சாமி முன்னாடி வச்சார். இந்த இறைச்சி முன்ன கொண்டு வந்தது மாதிரி இல்ல. இது பன்றி, மான், கலை, மறை, கடமைங்கிற மிருகங்களோட இறைச்சி. இது எல்லாத்தையும் நான் ருசி பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். தேனும் கலந்திருக்கு. தித்திக்கம்னு சொல்லி சாமிக்கு படைச்சார். சாமியை விட்டு பிரிஞ்சு போகாம பக்கத்திலேயே நின்னார். முதல் நாள் போன நாணனும் காடனும் திண்ணனார் செயல்களை அவர் அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க. அது எல்லாத்தையும் கேட்டு அவங்க 2 பேரும் பசி தூக்கம் ஏதும் இல்லாம திண்ணனார பார்க்க வந்தாங்க. எல்லா வகையிலையும் எடுத்து சொன்னாங்க. அவர் எதையும் கேட்கல. அவங்க மனசு நொந்து போய் இனி என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்க. அறியாமைங்கிற இருள் விலகி ஆன்மா சிவபெருமான அடையிறத மலபரிவாகம்னு சொல்லுவோம். ஒருத்தர் தான் செஞ்ச நல்ல செயல்களின் பலனா ஏற்படக்கூடிய சந்தோஷத்துல விருப்பமும், கெட்ட செயல்கள்னால ஏற்படக்கூடிய துன்பத்துல வெறுப்பும் அடையாம 2யும் சமமா பார்க்கிற நிலைய இருவினை ஒப்புன்னு சொல்லுவோம். இந்த இருவினை ஒப்பும் மலபரி பாகமும் 2ம் திண்ணனார்கிட்ட இருந்தது. பகல் நேரத்துல மிருகங்களை கொண்டு சுவாமிக்கு இறைச்சியை ஊட்டினார். இரவு நேரத்துல தூங்காம சுவாமிக்கு பக்கத்திலேயே நின்று காவல் காத்தார். இப்படி இறைவனுக்கு இடைவிடாம தொண்டு செஞ்சுட்டு வந்தார். சிவகோசரியாரும் தினம் வந்து சன்னிதானத்துல இறைச்சி கிடக்கிறத பார்த்து மனசு துடிச்சு போய் சுத்தி செஞ்சு சைவாகம விதிப்படி அர்ச்சனை செய்வார். இந்த மாதிரி திரும்பி நடக்காம இருக்க அருள் புரியணும்னு கும்பிட்டு வந்தார். திருக்காலத்தியப்பர் அந்த சிவகோசரியாரோட மன துயரத்தை நீக்கணும்னு 5ஆம் நாள் ராத்திரி அவர் கனவுல தோன்றினார். அன்பனே, அவனை வேடுவன்னு நினைக்காத, அவனோட செய்கைகளை சொல்றேன் கேளு. அவனோட உருவம் நம்மேல வச்சிருக்க அன்பின் உருவம். அவனோட அறிவு நம்மள உணர்ந்து தெரிஞ்சுக்கிற அறிவு. அவனோட செயல்கள் எல்லாம் நமக்கு இதமா இருக்கு. நம்ம முடிமேல நீ வைக்கிற பூக்களை நீக்கிறதுக்காக அவன் வைக்கிற செருப்படி நம் மகன் சுப்பிரமணியனோட காலை விட பார்க்க அதிக ஆனந்தத்தை தருது. அவன் வாயிலிருந்து நம்மேல உமிழ்ற தண்ணி அன்புமயமான அவன் உடம்புல இருந்து வர்றதுனால கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களை விட நமக்கு பரிசுத்தமா இருக்கு. அவன் தலை முடியில செருகி கொண்டு வந்து நமக்கு வைக்கிற பூக்கள் அவனோட உண்மையான அன்பு முழுசா விரிஞ்சு விழுகிற மாதிரி விழும். பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள் நமக்கு சாத்துற பூக்கள் கூட அதுக்கு கொஞ்சமும் சமமாகாது. அவன் நமக்கு படைக்கிற மாமிசம் பதமா வெந்திருக்கான அன்புனால உருகி இலகுன மனசோட மென்னு சுவப்பாத்து படைக்கிறதுனால வேத விதிப்படி யாகம் செய்யறவங்க தர்ற ஹவிஸ விட பார்க்க நமக்கு ரொம்ப சுவையா இருக்கு. அங்க நம்ம சன்னிதானத்துல நின்னு சொல்ற சொற்கள் எந்த குறையும் இல்லாம அன்போட நம்மளை தவிர வேற யாரையும் தெரியாத நிலையில வர்ற சொற்கள். அதனால வேதங்கள், மகா முனிவர்கள் சந்தோஷமா செய்யற ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும் விட நமக்கு ரொம்ப இனிமையானதா இருக்கு. அவன் அன்பால செய்யற செயல்களை உனக்கு காட்டுற, நீ நாளைக்கு நமக்கு பின்பக்கத்துல ஒளிஞ்சிருந்து பாருன்னு சொல்லி மறைஞ்சார். கோசரியார் தூக்கத்திலிருந்து எழுந்தார்.
பரமசிவன் தன்கிட்ட சொன்ன வார்த்தைகளை நினைச்சு பார்த்தார். வேடுவர் குலத்தவங்க அறியாமை நிறைஞ்சவங்க. அந்த குலத்துல பிறந்த ஒருத்தருக்கு வேத ஆகம சாஸ்திரங்கள்ல மகா பாண்டித்யம் நிறைஞ்ச மகா முனிவர்கள் தேவர்கள்கிட்டையும் பார்க்க முடியாத உயர்வு ஒப்பில்லாத இவ்வளவு பேரன்பு எப்படி வந்தது? ஐயையோ, எவ்வளவு அருமைன்னு ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு பேரன்பர் செஞ்ச அன்பான செயல்களை புழுத்த நாயை விட கீழான பாவி நான் தப்பா நினைச்சேனே, ஐயோ இது என்ன கொடுமைன்னு பயந்தார். விடிகாலையில எழுந்து போய் பொன்முகலியாத்துல குளிச்சுட்டு மலையில ஏறி முன்ன மாதிரியே சுவாமிக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டார். சிவகோசரியார் வர்றதுக்கு முன்னாடி வேட்டையாடுறதுக்காக போனார் தின்னனார். வேட்டையாடி இறைச்சியையும் திருமஞ்சனமும் புஷ்பமும் முன்ன மாதிரியே எடுத்துட்டு வேகமா திரும்பினார். திரும்பி வர்றப்போ நிறைய கெட்ட சகுனங்களை பார்த்தார். இந்த சகுனங்கள் எல்லாம் ரத்தத்தை காட்டுது. கெட்ட ஏன் கண்ணு மணி மாதிரி இருக்க சாமிக்கு என்ன ஆபத்து நடந்துச்சோ தெரியலையேன்னு மனசு கலங்கி இன்னும் வேகமா நடந்தார். அடியார்களோட பக்தி வலையில அகப்படுற அருட்கடல் பரமசிவன் தின்னனாரோட அன்பு முழுசையும் சிவகோசரியாருக்கு காட்ட முடிவு பண்ணினார். தன்னோட வலது கண்ணிலிருந்து ரத்தம் வழிய வச்சார். தின்னனார் தூரத்துல வர்றப்பவே அதை பார்த்துட்டார். வேகமா ஓடி வந்தார். வந்ததும் ரத்தம் வடிகிறத பார்த்தார். பார்த்ததும் வாயிலிருந்த திருமஞ்சனம் சிந்த, கையிலிருந்த இறைச்சி சிதற, அம்பும் வில்லும் கீழே விழ, தலைமுடியில செருகியிருந்த புஷ்பங்கள் வாட, பொம்மலாட்டத்துல கயிறு அருந்து போய் கீழே விழுந்த நாடக பாவை மாதிரி பதபதச்சு போய் தரையில விழுந்தார். விழுந்தவர் எழுந்தார். ரத்தத்தை பல தடவை கையால தொடச்சார். அது நிக்காதனால என்ன செய்யறதுன்னு புரியல அவருக்கு. பெருமூச்சு விட்டார். திரும்பி போய் விழுந்தார். ரொம்ப நேரம் உயிரில்லாம இறந்து போன மாதிரி கிடந்தார். அப்புறம் ஒரு மாதிரி தெளிஞ்சு யார் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எழுந்தார். சுத்தி பார்த்தார். என்னோட சாமிக்கு இந்த கெடுதல் வந்தது என்னோட பகைவர்களான வேடுவர்கள்னாலயா இல்ல காட்டுல இருக்க துஷ்ட மிருகங்களாலயா, எதாலன்னு தெரியலையேன்னு சொல்லி மலையில ரொம்ப தூரம் போய் தேடி பார்த்தார். வேடர்களோ மிருகங்களோ அவர் கண்ணுல படல. திரும்பி வந்தார். அவரோட துயரம் குறையவே இல்லை. இடியால தாக்கப்பட்ட ஆண் சிங்கம் மாதிரி வாய்விட்டு கண்ணீர் வடிய அழுதார். ஏன் உயிருக்கும் மேலானவரை அடைஞ்சவங்க அவர் மேல பொழியிற அன்பால அவங்கள விட்டு பிரியாதவர். இந்த சாமிக்கு எப்படி இந்த கஷ்டம் வந்ததோ, இது தீக்கிர மருந்து எதுன்னு தெரியலையே, ஐயோ இதுக்கு என்ன செய்வேன்னு சொன்னார். இந்த ரத்தம் என்ன செஞ்சா நிக்குமோ, இந்த கெடுதலை செஞ்சவங்களை காணுமே, வேடர்கள் அம்பனால ஏற்படுற புண்ண குணமாக்குற பச்சிலை மருந்துகளை மலை அடிவாரத்துல பிடுங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனார். தன்னோட இனத்தை பிரிஞ்சு போன காளமாடு மாதிரி சாமியை பிரிஞ்சு வந்த பதட்டத்துல காடு முழுசும் திரிஞ்சு பல வகையான பச்சிலைகளை பிடுங்கி எடுத்துக்கிட்டார். அவர் மனசு சாமி மேல இருக்க அவரை பார்க்க வேகமா திரும்பி வந்தார். அந்த மருந்துகளை பிழிஞ்சு அவர் கண்ணுல வார்த்தார். ஆனா அப்படியும் ரத்தம் வடியறத நிக்கல. அவர் ஆத்மா சோர்ந்து போச்சு. இனி நான் இதுக்கு என்ன செய்வேன்னு யோசிச்சபடி நின்னார். ஊனுக்கு ஊனிடல் வேண்டும்ங்கிற பழமொழி தின்னனாருக்கு ஞாபகம் வந்தது. அதாவது ஒரு உறுப்புக்கு பதிலாக அதே மாதிரியான ஒரு உறுப்பை பயன்படுத்தணுங்கிறது அதோட அர்த்தம். உடனே இனி என்னோட கண்ணை அம்பால எடுத்து அப்பினா சாமியோட கண்ணுல இருந்து வடிகிற ரத்தம் நிற்கும்னு ஒரு முடிவுக்கு வந்தார். சந்தோஷமா காலத்தியப்பர் முன்னாடி இருந்த அம்பை எடுத்து தன்னோட கண்ணை தோண்டி சாமியோட கண்ணுல அப்பினார். அப்பின உடனே ரத்தம் வடிகிறத நின்னதை பார்த்தார். அடக்க முடியாத சந்தோஷ கடல்ல மூழ்கினார். குதிச்சார், கூத்தாடினார். மலை மாதிரி பருத்திருந்த புஜங்கள்ல தன் கைகளாலேயே தட்டி ஆரவாரம் பண்ணினார். நான் செஞ்ச செயல் நல்லது நல்லதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். அளவு கடந்த ஆனந்தத்துல பைத்தியம் போல ஆனார். இப்படி சந்தோஷ கடல்ல உலாவிட்டு இருந்தப்போ திருக்காலத்தீஸ்வரர் அந்த தின்னனாரோட பேரன்ப சிவகோசரியாருக்கு இன்னும் காட்டணும்னு முடிவு பண்ணினார். தன்னோட இடது கண்ணுல ரத்தத்தை வடிய வச்சார். அது தின்னனாரோட எடுத்து சொல்ல முடியாத சந்தோஷ கடலை உறிஞ்சிடுச்சு. நரகத்துல அக்னியில விழுந்து ரொம்ப காலம் கஷ்டப்பட்ட ஒரு ஆத்மா அதுலேருந்து வெளியே வந்து சொர்க்கத்தை அடைஞ்சு அங்க சந்தோஷமா இருக்கிறப்போ திரும்பவும் நரகத்துல விழுந்த மாதிரி தின்னனாரோட சந்தோஷம் போய் எல்லையில்லாத துன்ப கடல்ல மூழ்கினார். அப்புறம் ஒரு மாதிரி தெளிஞ்சார். இதுக்கு பயப்பட மாட்டேன், மருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு கண் இருக்கே, அதை தோண்டி அப்பி இந்த நோயை தீர்ப்பேன். துணிஞ்சு தன்னோட கண்ணை தோன்றப்போ சாமியோட கண்ணு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியணுங்கிறதுக்காக ஒரு செருப்பு காலை அவர் கண்ணுக்கு பக்கத்துல ஊனினார். தன்னோட கண்ணை தோண்ட அம்ப வச்சார்.
தயாநிதியான இறைவனால அதை சகிக்க முடியல. வேத ஆகமங்கள் தோன்றின தன்னோட அருமை திருவாய் மலர துறந்து கண்ணப்பா நிற்கன்னு சொல்லி அருளினார். அவர் கண்ணை தோன்ற கைய தன்னோட திருக்கரத்தினால பிடிச்சிட்டார். பிரம்மதேவர் முதற்கொண்டு எல்லா தேவர்களும் வேத கோஷத்தோட கற்பக பூ மாறி பொழிஞ்சாங்க. மகா ஞானியான சிவகோசரியார் இந்த சம்பவம் முழுசையும் பார்த்து அளவு கடந்த ஆச்சரியம் அடைஞ்சு சுவாமியை கும்பிட்டார். அன்னையிலிருந்து பெரியவங்க சுவாமி சொன்னபடி அவரை கண்ணப்பர்னு சொன்னாங்க. ரொம்ப காலத்துக்கு உஷ்ணம் நிறைஞ்ச அக்னிக்கு நடுவுல நின்று ஐம்புலன்கள் வழிய மனசு போகாதபடி அதை ஒடுக்கி கடுமையா தவம் செய்யறவங்களுக்கும் கிடைக்காத பரம்பொருள் கடவுள். 6 நாள்ல அவர் மேல பெருக்கெடுத்த அன்புனால அவரோட திருக்கண்கள்ல ரத்தம் வடியறத பார்த்து பயந்து தன்னோட கண்ணை தோண்டி இறைவனோட திருக்கண்ணுல அப்புன திண்ணனாரோட கைய தன்னோட அருமையான திருக்கரத்தால பிடிச்சு நிஷ்கலங்க பக்தியுடைய கண்ணப்பா நீ எமக்கு வலப்பக்கத்துல நில்லுன்னு சொல்லி இறைவன் திருவருள் புரிஞ்சார். இதை காட்டிலும் அடைய வேண்டிய பெரும்பேறு என்ன? திருச்சிற்றம்பலம்.